ரெஸ்டரேட்டிவ் யோகா என்பது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியூட்டும் ஸ்டிமுலேட்டிங் யோகா. இந்த யோகா பயிற்சிகள் உடலில் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும், சோர்வை குறைக்கவும், மனதை தெளிவாகவும் உற்சாகവും வைத்திருக்கவும் உதவும். வழக்கம் போல் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு யோகா பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாம். ஓம் என்று 3 முறை சொல்லிவிட்டு, சாந்தி பாட் 3 முறை சொல்லிவிட்டு, கண்ணை மூடி யோகா ஆசிரியரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக கண்ணை திறந்து பயிற்சிக்குள்ளார போகலாம். முதல்ல கால்கள் 2ஐயும் நீட்டி தண்டாசனால் உட்காந்துக்கிட்டு ஆங்கிள்ஸ், அதாவது கால் முட்டியை நீங்கள் சுழற்றுங்க. முதல்ல கிளாக் வைஸில் 10 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறையும் செய்யுங்க. அடுத்து காலை மேலும் கீழுமாக ஆட்டுங்க. அதுவும் 20 முறை செஞ்சுக்கங்க. இருபது முறை செய்த பிறகு வலது காலை மேலே உயர்த்தி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு பாதத்தை உங்களை நோக்கி பார்க்குற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இடது காலை ஒரு 30 வினாடிகள் அது மாதிரி செய்யுங்க. திரும்பவும் வலது காலையும் தூக்கி முதல்ல செய்த அதே ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இந்த யோகா பயிற்சிகள் உடலில் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும், சோர்வை குறைக்கவும், மனதை தெளிவாக்கவும், உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவும். தொடர்ச்சியான பயிற்சி மூலம் உடல் நெகிழ்வு தன்மை மேம்படும், இரத்த ஓட்டம் சீராகும். சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இப்போது வலது கையை வலது காதோரமாக வச்சு இடது கையை எடுத்து வலது முட்டி மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் உடம்பை இடது பக்கமாக சரிங்க. ஒரு 30 வினாடிகள் இந்த பொசிஷனில் இருந்துட்டு கைகளை மாற்றி, அதாவது வலது கை இடது முட்டிக்கு போகணும், இடது கை இடது காதோரம் வச்சு வலது புறமாக உடலை சரிக்கணும். 2 முறை இந்த பயிற்சிகளை செய்யுங்க. 30 செகண்ட் ஒரு சைடுக்கும் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளால் மன அழுத்தம் குறையும், ஆற்றல் மற்றும் கவனம் அதிகரிக்கும். மெதுவான சுவாசத்துடன் உங்கள் உடலின் திறனை உணர்ந்து இந்த யோகா பயிற்சிகளை செய்யுங்கள். கால்கள் மடிச்சிருக்கதை மாற்றி போட்டு திரும்ப 2வது முறை இந்த சைட்வேஸ் பெண்டிங்கை பண்ணிக்கங்க. உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்கள். என்னுடைய சேனல் சாய் ஸ்மைல்ஸ், நான் போடுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாய் ஸ்மைல்ஸ் அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அடுத்த பயிற்சிக்கு நம்ம கைகளை முன்னாடி நீட்டி வச்சுக்கிட்டு கைக்கு மணிக்கட்டுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். அதுக்கு கையை விரல்களை குவிச்சிட்டு மணிக்கட்டை சுற்றுங்க. முதல்ல கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 10 முறை, அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் முறையில் 10 முறை. இடையிடையே நல்லா மூச்சை இயல்பாக எடுத்து விட்டுக்கங்க. மூச்சு இயல்பாக விடுறதுனால நம்ம உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும். அடுத்த பயிற்சி, நம்ம கைகளை, அதாவது வலது கையை இடுப்புக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிட்டு இடது கையை கொண்டு வலது எல்போ அதை பிடிச்சி அப்படியே வலது கையை உடம்பை நோக்கி இழுங்க. இது ஒரு ஸ்ட்ரெச். அடுத்த பக்கத்துக்கு இடது கையை கொண்டு போய் இடுப்பில் வச்சுட்டு வலது கையால் இடது முழங்கையை உடலை நோக்கி இழுங்க. ஒரு 30 செகண்ட் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம், சைடு மாற்றி. இப்போது வலது கையை தூக்கி நடு முதுகில் கையை வச்சுட்டு
இடது கை கொண்டு வலது கை முட்டிய உடலை நோக்கி இழுங்க. இது நமக்கு முதுகுக்கும் ஷோல்டருக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். நான் பின்னாடி திரும்பி உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். நடு முதுகில் கையை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் முழங்கையை அடுத்த கை வச்சு இழுக்கணும். இப்போ அடுத்த சைடு லெஃப்ட் சைடு செய்கிறோம். லெஃப்ட் கையை நடு முதுகில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் முழங்கையை உடலை நோக்கி இழுக்கிறோம். இருமுறை இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிறோம். அடுத்த பயிற்சிக்கு நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு வலது கையை எடுத்து இடது காதோரம் வச்சு கழுத்தை நல்லா நம்ம இடதுபுறமாக சரிக்கணும். அதாவது காதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையால் சரிக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடு பண்ணுங்கள். இடது கை கொண்டு வலது காலை வச்சு காதை பிடிச்சிக்கிட்டு தலையை ஆப்போசிட் சைடில் பெண்ட் பண்ணணும். இப்போ 2 கைகளையும் பின்னாடி கொண்டு போய் தலையில் வச்சு கழுத்தை கீழ்ப்புறமாக அழுத்தி விடணும். அடுத்த பயிற்சிக்கு கைகளை சேர்த்து தாவங்கட்டையில் வச்சு தாவங்கட்டையை மேல் நோக்கி தள்ளணும். அப்போ நம்மளுடைய கழுத்து பின்னோக்கி வளையும். இவை எல்லாமே கழுத்து பகுதிக்கான ஸ்ட்ரெச்சஸ். இவை முடிச்சுக்கிட்டு இப்போது முழங்காலுக்கு கீழே ஒரு போர்வையை போட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு 4 கால் பொசிஷனில் இருந்துக்கிட்டு கேட் அண்ட் கவ் ஆர் மார்ஜரி ஆசனா செய்யணும். அதுக்கு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து தலையை மேலே தூக்கி முதுகெலும்பை கீழ் நோக்கி வளைக்கணும். நம்ம கடைசி அதாவது வால் பகுதி வரைக்கும் நம்மளுடைய இந்த வளைவு இருக்கணும். திரும்ப மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு தலையை கீழே குனியணும். அப்போ நம்மளுடைய முதுகெலும்பு மேல் நோக்கி வளைஞ்சிருக்கணும். இந்த பயிற்சியை 10 முறை செஞ்சுக்கங்க. அடுத்த பயிற்சிக்கு நம்ம இந்த 4 கால் பொசிஷனில் இருந்துட்டு வலது காலை பின்னோக்கியும் இடது கையை முன்னோக்கியும் தூக்கி பேலன்ஸ் பண்ணிக்கணும். 30 வினாடிகள் இந்த பொசிஷனில் இருந்துட்டு கையும் காலையும் மாற்றிக்கணும். அடுத்ததுக்கு வலது கை முன்னோக்கி இருக்கட்டும், இடது கால் பின்னோக்கி நீக்கி இருக்கட்டும். பேலன்ஸ் உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கணும். கோர் மசில் நீங்கள் இன்வால்வ் ஆக்கி இருக்கணும். நல்ல மூச்சை இயல்பாக விடணும். இது ஒரு பேலன்சிங் ஆசனா. இப்போ அதோமுக ஸ்வானாசன் அல்லது டவுன்வர்ட் டாக் பொசிஷனில் நின்றுக்கங்க.
ஒரு நிமிஷத்துக்கு இது ரிலாக்ஸேஷன் போஸ் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதை எல்லாத்தையும் மாறுபட்டு உடலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக செய்கிற பயிற்சி. முழு எடையையும் காலில் போட்டுட்டு இப்போ திரும்பவும் நீங்கள் ரைட்டு காலை மடித்து முன்னாடி கொண்டு போயிட்டு லெஃப்ட்டு காலை பின்னாடி நீட்டுக்குங்க. இடுப்பை கொஞ்சம் முன்னாடி தள்ளி பிடிச்சிட்டு கைகளை இடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு மேலே கொண்டு போங்க. தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு 2 கை முழங்கையும் ஆப்போசிட் கைகளை பிடிச்சிக்கோங்க. தலையை பின்னாடி தொங்க விடாதீங்க. 30 வினாடிகள் இந்த பொசிஷனில் இருங்க. அடுத்து காலை மாற்றி இடது காலை முன்னாடி மடித்து கொண்டு வந்து வலது காலை பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு இடுப்பை முன்னாடி தள்ளி வச்சு அதுக்கப்புறம் கைகளை தலைக்கு மேலே கொண்டு போய் 2 முழங்கைகளையும் கைகளால் ஆப்போசிட் கைகளால் பிடிச்சிட்டு முதுகெலும்பை வளைச்சி தலையை கீழே தொங்க விடாமல் இந்த பொசிஷனில் ஒரு 30 வினாடியிலிருந்து 1 நிமிடம் வரை இதை ஹோல்டு பண்ணுங்கள். இன்னும் ஒரு முறை அதே பயிற்சியை செய்யுங்க. 2 கால்களுக்கும் வலது கால் மற்றும் இடது கால். இப்போ கைகளை தலைக்கு மேலே நேராக பிடிச்சிக்கங்க. முழங்கைகளை ஆப்போசிட் கை வச்சு பிடிக்க வேண்டாம். இந்த ஆசனத்தை அஞ்சனயாசன்னு சொல்லுவோம். அஞ்சனயாசன் 2 கால்களுக்கும் செஞ்ச பின்னாடி பேபி போஸில் உட்கார்ந்து தலையை கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலாசனம் அல்லது குழந்தையாசனம்னு சொல்லுவோம். 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பொசிஷன்லையே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வலது புறமாக உடலையும் கைகளையும் திருப்பி அந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதில் 1 நிமிஷம் இருந்துக்கங்க. அடுத்து உடலை நிமிர்த்தி இடது புறம் திரும்பி கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தலையை கொண்டு போய் மேட்டில் முட்டை வச்சு பேபி போஸில் படுத்து 1 நிமிஷம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சுப்த பாத
குஷ்டானாசனா செய்ய போகிறோம். அதுக்கு நேராக படுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராப்பை எடுத்து நம்மளுடைய வலது கால் விரல்களில் மாட்டி காலை 90 டிகிரிக்கு வயிற்றை நோக்கி தூக்கி முதல்ல காலை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளாக்கை எடுத்து நம்மளுடைய கெண்டைக்கால் சதை, அதாவது காஃப் மசில் மேலே வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரைட் லெக்கை ரைட் சைடாக திருப்ப வேண்டும். வலது காலை வலது சைடாக திருப்பி 1 நிமிஷம் நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு கையால் பிடிச்சி படுத்துக்கங்க. முகம் ஆப்போசிட் சைடு திருப்பிக்கங்க. இடது காலை நேராக வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் இந்த பயிற்சியை முடித்த பின்னாடி நம்ம காலை மாற்றி இடது காலில் இதே பயிற்சியை செய்யணும். நேராக 90 டிகிரியில் தூக்குறது முதல் முறை. இரண்டாவது சைடாக வைக்கிறது பாதகுஸ்தாசனா 2. ஒரு போல்ஸ்டர் அல்லது ஒரு தலகாணியை எடுத்துட்டு அதை நீல வாக்கில் போட்டுக்கிட்டு உங்கள் பேபி போஸில் திரும்பவும் படுங்க. முதல்ல வயிற்று பகுதியை தலகாணி மேலே வச்சு, அதுக்கப்புறம் நெஞ்சு, அப்புறம் தலையை வச்சுக்கிட்டு கைகளை தலைக்கு பக்கவாட்டில் வச்சு நல்ல இடுப்பை உங்களுடைய ஹீல் மேலே வைக்கிற மாதிரி வச்சுருக்கணும். என்னுடைய இடுப்பு டைட், அதனால் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா கீழே அமுத்தி வச்சு படுத்து ரிலாக்ஸ்டாக ஒரு 3 நிமிஷம், முதல் 1.5 நிமிஷம் முகத்தை இடது பக்கம் திருப்பிக்கங்க. அடுத்த 1.5 நிமிஷம் முகத்தை வலது பக்கம் திருப்பிக்கங்க. உடல் பூராவையும் அப்படியே நல்லா தளர்வாக்குங்க. போல்ஸ்டரை முதுகுக்கு கீழே இடுப்புக்கு கீழேயும் வச்சு நேராக நிமிந்து படுத்துட்டு கால்களை மடித்து படுத்துக்கோங்க. கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னாடி கொண்டு போய் ஆப்போசிட் எல்போஸை பிடிச்சிக்கணும். முதல்ல ரைட் லெஃப்ட்டை பிடிக்கணும், லெஃப்ட்டு ரைட்டை பிடிக்கணும். ஒரு நிமிடம் இந்த மாதிரி படுத்துட்டு கைகள் பொசிஷனையும் கால் பொசிஷனையும் மாற்றி வச்சு அடுத்து திரும்பவும் 1 நிமிஷம் இதே பொசிஷனில் படுத்து உடல் முழுவதையும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும். கால்கள்
இப்போது மடிப்பை மாற்றி கட்டணும். அடுத்து இப்போது நம்ம ஒரு பிளாக்கை எடுத்து நம்மளுடைய இடுப்புக்கு கீழே வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சேது பந்தாசனா செய்ய போகிறோம். 2 கால்களையும் மடித்து நம்ம பிட்டத்துக்கு அருகில் வச்சுட்டு கை 2ஐயும் தலைக்கு மேலே கொண்டு போய் ஆப்போசிட் எல்போஸை பிடிச்சி வச்சு கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி படுத்து ரிலாக்ஸாக பண்ணணும். நம்மளுடைய உடலை முழுவதும் தளர்வாக்கி ஒரு 3 நிமிடங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துக்கணும். யோகா பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது போல்ஸ்டரை எடுத்து நம்மளுடைய வலது காலை மடித்து முட்டியை போல்ஸ்டர் மேலே வச்சுட்டு இடது காலை நீட்டி வச்சு கைகளை சைடாக வச்சு முகத்தை இடதுபுறமாக திருப்பி குப்புறப்படுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு 3லிருந்து 5 நிமிடங்கள் இந்த பொசிஷனில் இருங்க. அதை முடிச்சுக்கிட்டு அடுத்த சைடு, அதாவது இடது காலை மடித்து போல்ஸ்டரை அது மேலே வச்சு முகத்தை இடதுபுறம் திருப்பிட்டு நம்ம படுக்கணும். படுத்து ரிலாக்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ ரெஸ்டரேட்டிவ் யோகா.
பொறுமையாக நிதானமாக எந்திரிச்சு உட்காந்து சமணங்கால் போட்டுக்கிட்டு 2 கைகளையும் ஞான முதிரால வச்சு நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓம் 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 சாந்தி சாந்தி. இந்த யோகா பயிற்சிகள் உடலில் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும், சோர்வை குறைக்கவும், மனதை தெளிவாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கவும் உதவும். மெதுவான சுவாசத்துடன் உங்கள் உடலின் திறனை உணர்ந்து இந்த யோகா பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.